भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुपातं वृतद्रवसंयुतं विपदबाहवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति परितं च श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा हरे कृष्ण माताजी। नमस्कार माताजी। நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. நேத்து பாகவதம் हरे பார்த்ததுல कृष्ण என்ன माताजी। பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? हरे कृष्ण माताजी। हरे ஹரே कृष्ण கிருஷ்ணா. माताजी। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। நாம் பக்தராக இருந்து குழந்தைகளுக்கும் பக்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓகே. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த 9 வழியினால் பகவானை திருப்திப்படுத்த முடியும். வெரி குட். புலன்களுக்காக பக்தியை விட்டு விடக்கூடாது. ஓகே. வேற யாராவது? விஸ்தீரமானவள் விஸ்தரிச்சுட்டு போவாங்க. ஓகே. வேற பாயிண்ட்ஸ்? பிருகன் நாரதீய புராணத்துலதான் இந்த ஸ்லோகம் இருக்குன்னு சொல்லி நான் நேத்தா மாதாஜி தெரிஞ்சுக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஓகே. ஓகே, தேங்க்யூ. வெரி குட். வேற? நேத்து பகவான் வராகர்லாம் வந்தாரே, என்னாச்சு? வராகர மறந்துட்டீங்களா? பிரம்மதேவரோட நாசியில இருந்து வெளியில வராரு மாதாஜி. வராகர் வந்தார் இல்லையா? அவருடைய அற்புதமான தோற்றத்தை பார்த்தோம். அங்குஷ்ட அந்த கட்டை விரல் நுனி வடிவ அளவுல இருந்தார். அப்புறம் ஒரு க்ஷணத்துல எப்படி மாறிட்டார்? மிகப்பெரிய ஒரு யானையுடைய அளவுக்கு மிகப்பெரிய உருவத்தை எடுத்தார். ஒரு பயங்கரமான கர்ஜனை பண்ணார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரம்மா, மரிச்சி, பிருகு முதலான மாமுனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அவர் பகவான் தான் அப்படிங்கிறது உறுதியாச்சு. அப்புறம் பகவான் ஒரு யானை ஒரு நீர்நிலையில போனா எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி துவம்சம் பண்ணிக்கிட்டே அந்த கர்ப்போதக கடலுக்குள்ள போறார். அதுக்கு முன்னாடி இந்த கடலுக்குள்ள அந்த கர்ப்போதக அந்த கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பகவான் என்னென்ன பண்ணார், அவருடைய சாகசங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். பகவான் வராகரின் தோற்றம். பதம் 27. உட்சிப்தபாலக கஷரக கடோரக சடா விதுன்பன் கரரோமஷத்வக்
குராஹர குராஹதா பிரக ஷிததம்ஷ ஈஷா ஜோதிர்பபாசே பகவான் மகீந்திரக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பூமியை மீட்பதற்காக நீருனுள் புகுவதற்கு முன்னால் பகவான் வராகர் வானில் வாளை வேகமாக சுழற்றியபடி பறந்தார். அவரது அடர்ந்த ரோமங்கள் அலைபாய்ந்தன. அவரது பார்வை ஒளி வீசியது. மின்னுகின்ற தந்தங்களினாலும் காலடி குழம்புகளினாலும் அவர் வானில் உள்ள மேகங்களை சிதறடித்தார். சோ ஒரு ஹீரோயிக் அந்த இதெல்லாம் பண்றார் வராகர் இல்லையா? நம்ம சினிமால பாக்குறதெல்லாம் டியூப்பு. ஆனா இங்க நேர பாக்குறோம். நேர வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க கதை பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் தயவு செய்து மியூட் பண்ணிக்கோங்க. சோ இது என்ன இது, கிளாஸ்ல வந்து உட்காந்து அன்மியூட் பண்ணிட்டு அவங்க கதையை பேசிட்டு இருந்தீங்கன்னா வராகருடைய கதையை நான் தான் கேட்கணும். அப்புறம் நீங்க எல்லாம் கேட்கறதுக்காக தானே கிளாஸ்ல வந்திருக்கீங்க. சோ அப்போ இங்க ஒரு அற்புதமான ஒரு வீரத்தை வராகர் வெளிப்படுத்துறத நம்ம பாக்குறோம். ஆகாயத்துல பறந்த அந்த மேகங்கள் எல்லாம் சிதறடிக்கிறார். அப்போ அவருடைய ரூபம் எப்படி இருக்கு? அழகான அவருடைய ஒளி வீசுகின்ற அந்த உருவம், அவருடைய தந்தங்கள், அவருடைய குழம்புகள், அவருடைய கர்ஜனை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமா இருக்கு வராகருடைய தோற்றம். பொருளுரை திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் பக்தர்கள் பகவானை குறித்து செய்யும் பிரார்த்தனைகளில் அவரது உன்னதமான செயற்கரிய உன்னத தன்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன. வானில் உள்ள மூலகங்களை சேர்ந்தவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் இருந்து அனைத்திலும் மிகவும் உயர்ந்த பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் தொடங்கி பகவான் வராகரின் உடல் வளர்ந்து கொண்டே போய் வானம் முழுவதும் வியாபித்திருந்தது என்று தெரிகிறது. பிரம்ம சம்ஹிதை அவரது விழிகளோடு சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிடுகிறது. ஆகையினால் அவரது கண்களின் ஒளிவீச்சு சூரிய சந்திரனை போன்றே இருந்தது. இங்கே பகவான் மஹித்ர என்று போற்றப்படுகிறார். இதன் பொருள் பெரிய மலை போன்ற தோற்றம் அல்லது பூமியின் காவலர் என்பதாகும். அதாவது பகவானின் உடல் இமயமலையை போன்று பெரிதாகவும் வலியதாகவும் இருந்ததென்று கூறலாம். இவ்வாறு இல்லையேல் புவி கோலத்தை எவ்வாறு அவர் தனது இரு தந்தங்களினால் தூக்கியிருக்க முடியும்? பகவானின் சிறந்த பக்தரான கவிஞர் ஜெயதேவர் அவதாரங்களுக்கான அவரது பிரார்த்தனையில் இவ்வாறு பாடுகிறார். வசதி தசன சிகரே தரணி தவ லக்னா சசினி கலங்க கலேவ நிமக்னா கேசவ திருத சுகர ரூப ஜெய ஜெகதீச ஹரே. வராகராக அவதரித்த பகவான் கேசவருக்கு கிருஷ்ணர் அனைத்து புகழும் உரித்தாகுக. பூமி கோலம் அவரது இரு தந்தங்களுக்கிடையில் இருந்தது. தந்தங்களின் நிழல் பூமியின் மேல் விழுந்து நிலவின் வடு போல் தோன்றியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த கீர்த்தனம் தசாவதார சாஸ்திரத்திலிருந்து இந்த கீர்த்தனம் நம்ம கொஞ்சம் டியூனா பாடுவோம். வசதி தசன சிகரே தரணி தவ லக்னா சசினி கலங்க கலேவ நிமக்னா கேசவ திருதா ಶುಕರ ರೂಪ ಕೇಶವ ಧೃತ ಶುಕರ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ஜய ஜெகதீஷ ஹரே. இந்த தசாவதார சோஸ்திரம் ரொம்ப அற்புதமான சோஸ்திரம். பகவானுடைய 10 அவதாரங்களையும் சொல்லி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் இந்த எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படிங்கிறத ஜெயதேவர் பாடுற ரொம்ப அற்புதமான இந்த சோஸ்திரம். இந்த சோஸ்திரத்துல இருந்தா அந்த நரசிம்மருடைய அந்த பிரார்த்தனைய பிரபுபாதர் எழுதுறார். தவ கர கமல வரே நகமத்புத ஷிங்கா தலித ஹிரண்ய கஷிபோ தனு பிருங்கா கேசவ த்ருதா நரஹரி ரூபா கேசவ த்ருதா நரஹரி ரூபா ஜய ஜெகதீஷ ஹரே
சோ அந்த தவக்கர கமலவரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து இந்த ஃபுல் கீர்த்தனத்தை பிரபுபாதர் எழுதியிருக்கார். நாமஸ்தே நரசிம்ஹாய அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கீர்த்தனம் வந்து பிரபுபாதர் எழுதியிருக்கார். நடுவுல வந்து இந்த தவக்கர கமலவரை வந்து ஜெயதேவருடைய இந்த தசாவதார சோஸ்திரத்திலேருந்து அவர் வந்து எடுத்துட்டு இருக்கார். சோ அப்போ இந்த 10 அவதாரங்களை பத்தியும் ஜெயதேவர் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார். அதுல புத்தரை பத்தியும் சொல்லியிருக்கார். அப்புறம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் அவதாரம் கிடையாது, இந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூலமானவர் அப்படிங்கிறத ஜெயதேவர் பாடியிருக்கார். ஸோ அதனால அந்த தசாவதார சோஸ்திரத்தை நம்ம பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா அவதாரங்களுடைய சிறப்பும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் இதுல பாத்தீங்கன்னா, வராகராக அவரித்த பகவான் கேசவருக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. இது எந்த லைன்? இது எந்த லைன் இந்த கீர்த்தனத்துல? கேசவத்ருத சுகர ரூப ஜெய ஜெகதீஷ. கேசவத்ருத சுகர ಶೂಕರ ರೂಪ ಶೂಕರ ರೂಪ ஜெய ஜெகதீஷ ஹரே. ஓகே, வெரி குட். பூமி கோளம் அவரது இரு தந்தங்களுக்கு இடையில் இருந்தது. அந்த வசதி தசன சிகரே தரணி தவ லக்னா சசினி கலங்க கலேவ நிமக்னா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து பார்த்துட்டோம், இந்த முன்னாடி இருந்த அந்த இதுல பார்த்துட்டோம். ஸோ பகவான் வந்து அந்த கடலுக்குள்ள, கர்ப்போதக கடலுக்குள்ள போறார். அந்த தண்ணியை வந்து அப்படியே இது பண்ணி பூமியை வந்து அங்கேருந்து எடுத்து அவருடைய தந்தங்களுக்கு நடுவுல அந்த பூமியை கொண்டு வந்து திரும்ப அதனுடைய பாதையில வைக்கிறார். அப்போனா பகவானுடைய ரூபம் எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னு பிரபுபா சொல்றார். பூமியே தூக்கணும் அப்படின்னா பகவான் அந்த பூமியுடைய விஸ்தீரணமே நம்மளால என்ன பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாது. அந்த பூமியை தூக்கணும் அப்படின்னா பகவானுடைய அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்றார். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? கிரானேன பிருத்திவ்யா பதவீம் விசிக்ரன் क्रोडापतेशः स्वयं अत्वराङ्गः करालदंशोऽपि अकराल दृक्याम् உத்வீக்ஷ்ய விப்ரான் விருணத்தோ அபிஷத்கம். தனிப்பட்ட முறையில் அவர் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே ஆதரினால் அவர் உன்னதமானவரே. ஆனால் அவர் பன்றி வடிவம் எடுத்திருந்ததினால் பூமியை தனது மோப்பத்தினால் தேடினார். அவரது தந்தங்கள் இரண்டும் கூர்மையாகவும் அச்சம் தரும் வகையிலும் இருந்தன. அவரது பார்வை தன்னை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த அந்தன பக்தர்களின் மேல் சென்றது. அதன் பின் அவர் நீரினுள் புகுந்தார். சோ வானத்துல பெரிய ஒரு வட்டம் அடிச்சார், வாழை சுழற்றி வானத்துல வட்டம் அடிச்சார், மேகங்கள் எல்லாம் சிதறடிச்சார். அப்புறம் தன்னுடைய பக்தர்களை பார்த்து ஒரு கடைக்கண் பார்வை செலுத்துறார். இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, அவங்களை எல்லாம் பார்த்து ஒரு கடைக்கண் பார்வை செலுத்துறார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், அந்த கர்ப்போதக கடலுக்குள்ள உள்ள வந்து போறார். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பன்றியின் உடல் ஒரு பொருளால் ஆகியது என்றாலும் கூட பகவானது பன்றியின் வடிவம் திடமாசுக்கள் அற்றது என்பதையே. பூமியில் திரியும் பன்றிக்கு சத்தியலோகம் தொடங்கி வானம் முழுவதும் பறந்து விரியும் சக்தி கிடையாது. இறைவனது உடல் எல்லா சூழல்களிலும் எப்பொழுதும் உன்னதமானதே ஆகும். ஆகையினால் பன்றியின் வடிவம் எடுத்தது அவரது திருவிளையாடல்களில் ஒன்றே. அவரது உடல் வேதங்களின் வடிவமாக அல்லது உன்னதமாகவே இருக்கிறது. ஆயினும் அவர் பன்றியின் உடல் பெற்றதினால் ஒரு பன்றியை போலவே மோப்பத்தின் மூலம் பூமியை தேடினார். பகவானால் எந்த ஒரு உயிரின் பாத்திரத்தையும் அருமையாக நடிக்க முடியும். பக்தர் அல்லாதாருக்கு மட்டுமே அவரது பெருமை மிக பெரும் வராக ரூபம் அச்சம் தருவதாகும். ஆனால் பக்தர்களுக்கு அவர் அச்சம் தருபவராக இல்லை. மாறாக அவரது இனிமையான பார்வை பக்தர்களின் மீது படும்பொழுது அவர்கள் உன்னத மகிழ்ச்சியினையே அடைந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ எந்த ஒரு வடிவத்தை ஏத்துக்கிறாரோ அந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த லீலைக்கு ஏத்த மாதிரி பகவானுடைய செயல்கள் இருக்கு. அதான் பகவானுடைய அற்புதமான திருவிளையாடல். அதனால்தான் அவருடைய லீலைகள் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு. கிருஷ்ணன் தான் முழுமுதற் கடவுள் இருந்தாலும் அவர் வந்து யசோதை கிட்ட பாலுக்காக அழறார் இல்லையா? பகவான் பார்க்கடல்ல படுத்திருக்கார், ஆனா யசோதை கிட்ட பாலுக்காக என்ன பண்றார், அழறார். அப்பதான் அது தத்ரூபமா இருக்கும். இல்லைன்னா நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணார் அப்படின்னா அந்த லீலையில எந்த இனிமையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம யசோதை அவங்க மறந்தும் போயிடுறாங்க, இவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்குள்ள ஞாபகமும் இருக்கிறது இல்லை. யோகமாயினுடைய சக்தியினால அவங்க மறைக்கப்படுகிறார்கள். சோ அப்போ பன்றியினுடைய வடிவத்தை எடுத்த பகவான் ஒரு பன்றியானது எப்படி தன்னுடைய அந்த காரியத்தை செய்யுமோ அது மாதிரி மோப்ப சக்தியின் மூலமா பூமியை தேடி போறார். ஆனா அதே சமயத்துல பிரபுபாதர் இங்க சொல்றார், ஒரு சாதாரண பன்றியினுடைய உடலை போல பகவானுடைய உடல் கிடையாது.
அதுக்கு வந்து ஒரு காரணமும் பிரபுபா சொல்றார். என்ன சொல்றாரு இங்க இந்த பொருளுரையில என்ன சொல்றார்? அந்த வித்தியாசத்தை எப்படி சொல்றார் பிரபுபாதர்? எல்லா லோகங்களுக்கும் விரிவடைய முடியாது. இங்க வெரி இருக்கிற குட், வெரி குட். ஒரு சாதாரண பன்றியானது அது ஒரு சாக்கடையில கிடக்கும் இல்லையா? அதால என்ன பண்ண முடியாது, இந்த பாதாள லோகத்திலேருந்து இவ்வளோ 14 லோகங்களையும் தாண்டி பிரம்மலோகத்தை எல்லாம் தாண்டி அதால வந்து விரிவடைய முடியாது. சின்ன உருவமா வந்த பிரம்மாவோட மூக்குலேருந்து சின்ன உருவமா வந்து இப்ப இவ்வளவு பெரிய உருவத்தை ஏத்து அப்படியே முழு ஆகாயத்தையும் அவர் வந்து மறைச்சு நிற்கிறார். அந்த மாதிரி ஒரு சாதாரண பன்றி வந்து செய்ய முடியாது. स वज्रकूटाङ्कनिपातवेग विशीर्णकुक्षिः स्तनयन्मुतन्वान् उद्दृष्ट दीर्घोर्मी भुजैरिवार्दर्श சுக்ரோஷ யக்ஞேஸ்வர பாஹிமேதி. மாமலையொன்று நீருள் விழுந்தாற்போல் பகவான் வராக நீரில் புகுந்தவுடன் அவரது வேகத்தை தாங்க மாட்டாது கடல் இரண்டாக பிளந்தது. அப்பொழுது பெரிய அலைக்கரங்கள் 2 அக்கடலில் தோன்றி பகவானை பிரார்த்திப்பது போன்று, ஓ வேள்விகளின் நாயகனே, என்னை இரண்டாக துண்டித்து விடாதீர்கள், அன்புடன் என்னை காத்தருள்வீராக என்று கதறியது. சோ அந்த கடலே 2 கரங்களா மாறி பிரிஞ்ச அந்த அலைகளே 2 கைகள் மாறி வந்து பிரார்த்தனை செய்தான். உண்மையிலே பகவான் 2 கரங்களை நமக்கு கொடுத்திருக்கார். அப்போ பகவானை வந்து நம்ம கரங்களை குவித்து என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். ஸோ அட்லீஸ்ட் விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியலன்னா இப்படியாவது நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும் பகவானை. சும்மா பார்த்துட்டே என்ன பண்ணக்கூடாது, நிற்கலாம் கூடாது. ஸோ அப்போ அந்த கடல் வந்து இப்ப என்ன பண்ணுது, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. அந்த கர்ப்போதக கடல் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. ஸோ பகவான் வராகருடைய ரூபம் ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், எல்லா வேதங்களின் ஸ்வரூபம். அடுத்த ஸ்லோகங்கள்ல அது ரொம்ப தெளிவா வந்து விளக்கப்படும். பகவான் வராகருடைய உடல் எத்தனை அற்புதமானது, அவருடைய தேகத்திலேருந்து வேதத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ போன பொருளுரையில பிரபுபாதர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தார், அதை விட்டுட்டேன் நான். அவருடைய அந்த தந்தங்கள் அச்சம் தரும் வகையில இருந்தது அப்படின்னும், அவரது பார்வை அந்த பக்தர்கள் மேல சென்றதும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பிரபுபாதர் இருந்து விளக்கம் என்ன கொடுக்கிறார், அசுரர்களுக்கு பயமா இருக்கு, ஆனா பக்தர்களுக்கு இனிமையா இருக்கு. சோ எப்பவுமே பகவானுடைய கரங்கள்ல சங்கு சக்கர கதா பத்மம் அப்படிங்கிற 4 ஆயுதங்களை தாங்கி இருக்கார். 2 பக்தர்களுக்கானது, 2 அசுரர்களுக்கானது இல்லையா? சோ அதனால சக்கரம் இதை வச்சு அசுரர்களை பகவான் வதம் பண்றார். பக்தர்களுக்கு தன்னுடைய தாமரை மலரினால அவர் என்ன பண்றார், ஆசீர்வதிக்கிறார். சோ அதனால பகவான் அவருடைய அந்த செயல்கள் பக்தர்களுக்கு எப்பவுமே இனிமையா தான் இருக்கு, ஆனா அசுரர்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. தெய்வத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் வராகரின் மலை போன்ற உடல் நீரினுள் புகுந்த வேகத்தில் அம்மகா சமுத்திரமானது சாவு தனக்கு சமீபித்து விட்டது போல் கலக்கமடைந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அதனால அந்த சமுத்திரமும் என்ன பண்றது, பிரார்த்தனை பண்றது. புரைஹி சுப்ரைர் தரயம் ஸ்ததாப உத்பாத பாரம் திரிபரூரசாயாம் ததஸ்ரகாம் தத்ர சுஷுப்சூரக்ரே யாம் ஜீவதானீம் ஸ்வயம் அப்யதந்த. பகவான் வராகர் அம்பு போல் கூர்மையாக இருந்த தனது காலடி குழம்புகளினால் அக்கடலை கிழித்துச் சென்று ஆழங்காணவே முடியாத அதன் ஆழத்தை சென்றடைந்தார். அடியில் உயிர்களின் உறைவிடமான பூமி அன்றுதான் படைக்கப்பட்டது போல் அப்படியே இருந்தது. அவர் அதனை தானே தூக்கினார். சோ அந்த இப்போ பூமியை என்ன பண்றார், தூக்கிட்டார். பூமி அது கர்ப்போதக கடலுக்கு அடியில ஆழமா போய் கிடக்கு. சோ இந்த சமயத்துல ஹிரண்யாக்ஷன் கிடையாது, ஹிரண்யாக்ஷன் வரல, ஹிரண்யாக்ஷனுடைய யுத்தம் எல்லாம் கிடையாது. சோ அடுத்த வராக அவதாரத்துலதான் ஹிரண்யாக்ஷனுடைய வதம் நடக்குது. ஆனா மைத்ரேயர் இப்போ இந்த 2ஐயும் கலந்து சொல்ல போறார். அதனால நம்ம வந்து குழப்பம் அடையாம இதை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ரசாயாம் என்னும் வார்த்தைக்கு ரசாதலம், அதாவது கீழ் உலகம் என்று சில நேரம் பொருள் கொள்ளப்படுகிறது. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரரை பொறுத்தமட்டில் அப்பொருள் இங்கே பொருந்தாது. பூமியானது பிற உலகங்களான தலம், அதலம், தலாதலம்,
வித்தலம், ரசாதலம், பாதாளம் போன்றவற்றை காட்டிலும் 7 மடங்கு மேலானதாகும். ஆகையினால் பூமியானது ரசாதல உலகில் இருக்க முடியாது. இது விஷ்ணு தர்மத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. பாதாள மூலேஸ்வர போக சம்பதௌ விந்யஸ்ய பாதௌ பிருத்வி ச பிப்ரதஹ யஸ்யோபமானோ ந பபூவசோ அச்சுதோ மாமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. ஆகையினால் பகவான் பிரம்மாவின் நாளின் முடிவில் யுகம் அழிவுறும் பொழுது உலகங்கள் போய் ஒதுங்கும். கர்ப்போதக கடலின் அடியில் கிடந்த பூமியினை கண்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மகேஷ். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அந்த பூமியானது கர்ப்போதக கடல்ல இருக்கு, அதை பகவான் இப்போ தூக்கிட்டார். அப்போ நாம அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். பூமியானது திரும்ப அதனுடைய இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸ்வதம்ஷயோ திருத்ய மஹீம் நிமக்னாம் ச உத்தித சம்ருருஷே ரசாயஹ தத்ராபி தைத்யம் கதயா பதந்தம் சுனாப சந்தீபித தீவிரமன்யுஹு. பகவான் வராகர் மிக எளிதாக பூமியினை தனது தந்தங்களினால் தூக்கி கொண்டு நீரினின்று மேலே வந்தார். இவ்வாறு அவரது தோற்றம் ஒளிமிக்கதாக விளங்கியது. சுதர்சன சக்கரத்தினை போல் அவரது சினம் பொங்கி எழுந்தது. அவர் தன்னுடன் யுத்தத்திற்கு வந்த அசுரனை ஹிரண்யாக்ஷனை உடனே கொன்றார். சோ இப்ப ஹிரண்யாக்ஷன் கிடையாது, ஹிரண்யாக்ஷன் வரல. ஆனா நம்ம மைத்ரேயர் என்ன ஆயிட்டார், ரொம்ப அந்த ஆன்மீக பரவசத்துல 2 வராகருடைய அவதாரத்தையும் இப்போ அவர் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சோ 2 வராக அவதாரம் எடுக்கிறார். ஒண்ணு சுக்லவராக, இன்னொன்னு ரக்தவராக. 2 வராகத்தை பகவான் அவதாரம் எடுக்கிறார். ஆனா அது 2த்தையும் சேர்த்து இப்ப மைத்ரேயர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியை பொறுத்தவரை வேத இலக்கியங்கள் வராக அவதாரம் சக்ஷூஷ மற்றும் சுயாம்புவ மனுக்களின் காலங்களில் நடைபெற்றதாக குறிப்பிடுகிறார். இக்குறிப்பிட்ட வராக அவதாரமானது சுவாயம்புவ மனுவின் காலத்தை சேர்ந்ததாகும். ஜனலோகம், மகர்லோகம், சத்தியலோகம் தவிர பிற உலகங்கள் எல்லாம் அப்பொழுது பிரளய வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. இக்குறிப்பிட்ட வராக அவதாரத்தினை மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் உலகங்களைச் சேர்ந்தவர்கள் பார்த்திருக்கின்றனர். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் கருத்துப்படி 2 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த வராக அவதாரங்களையும் மைத்ரேய முனிவர் இணைத்து சுருக்கி விதுரருக்கு விளக்குகிறார் என்பதாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ 2 வராக அவதாரத்தையும் அவர் என்ன பண்ணிட்டார், ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா முதல்ல இந்த சுயம்புவ மனுவோட காலத்துல யாரு கிடையாது, இந்த ஹிரண்யாக்ஷன் கிடையாது. இப்போ பூமியானது இயற்கையாவே அந்த கர்ப்போதக கடல்ல போய் முழுகிடுச்சு. அதை எடுக்கிறது எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கும் போது பிரம்மா யோசிச்சுட்டு இருந்தார். ஏன்னா சுயம்புவ மனு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னார் இல்லையா? அப்ப பார்த்தா பூமியை காணும். அது எங்க போச்சு, கர்ப்போதக கடல் கடியில போயிடுச்சு. அப்போ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே வராகர் அவருடைய மூக்குலேருந்து வெளிப்பட்டார். அப்போ பூமி அதனுடைய இடத்துல வைக்கிறதுக்காக அப்போ அவர் வந்தார். ஜகான ருத்தானாம் அசக்கிய விக்ரமம் சலீலே யாபம் மிருகராட் இவாம்பசி தத் ரக்த பங்காங்கித கண்டதுண்டோ யதா கஜேந்திரோ ஜகதீம் விபிந்தன். சிங்கம் ஒன்று யானையினை கொன்றது போல் பகவான் வராகர் நீரினுள் வைத்தே அவ்வசுரனை கொன்றார். அவரது நாவிலும் கன்னங்களிலும் இரத்தக்கரை படிந்திருந்தன. அவரது இக்கோலம் செம்மண் நிலத்தினை தோன்றிய யானை சிவந்து காணப்படுவது போல் இருந்தது. சோ அதனால சில சமயங்கள்ல ரக்தவராக அப்படின்னு சொல்லப்படுறார், சுக்லவராக, ரக்தவராக அப்படின்னு சொல்லப்படுறார், நீலவராக அப்படின்னு சொல்லப்படுறார். தமால நீலம் சிததந்த கோட்யா ஷமாம் புஷிபந்தம் கஜலீலயாங்க பிரஜ்ஞாய பத்தாஞ்சலயோ அனுவாகை விரிஞ்சி முக்கியா உபதஸ்தூரீஷம். மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத் பிரணாம். ஒரு யானையினை போல் கம்பீரமாக விளையாடிய பகவான் தனது 2 வளைந்த தந்தங்களின் நுனியில் பூமி பந்தை நிறுத்தினார். அவரது உடல் வண்ணம் தமால மரத்தினை போல நீல நிறமாக தோன்றியதிலிருந்து இவரே முழுமுதற் கடவுள் என்பதை நன்கறிந்து கொண்ட பிரம்மதேவர் உள்ளிட்ட தேவர்கள் இவரை இருகரம் கூப்பி வேத மந்திரங்களினால் துதித்தனர். தமால மரம் எப்பவுமே
பகவான் கிருஷ்ணனுடைய அந்த உடல் நிறத்துக்கு ஒப்பிட்டு எப்பவுமே புகழப்படுது. பீஷ்மதேவர் கூட அவருடைய பிரார்த்தனையில இந்த பிரார்த்தனையை சொல்றார், தமால வர்ணம் அப்படிங்கிற பிரார்த்தனைய சொல்றார். ருஷயவூச்சுஹு ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோமகர்த்தேஷு நிலில்யுர் அந்தய தஸ்மை நமக காரண சூகராயதே. ரேவதி மாதாஜி, ஓகே, நான் மொழிபெயர்ப்பு படிச்சிருக்கேன். எல்லா முனிவர்களும் மிகுந்த மரியாதையுடன் துதித்தனர். ஓ வெற்றி கொள்ள முடியாதவரே, வேள்விகளின் நாயகனே, அனைத்து வெற்றியும் அனைத்து புகழும் உமைக்கே ஆகுக. வேதங்களின் வடிவம் நீரே, உமது மயிர்கால்களின் அடியிலேயே அனைத்து கடல்களும் சங்கமிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக, பூமியை காப்பதற்காக நீர் இப்பொழுது வராக அவதாரம் எடுத்திருக்கிறீர். பொருளுரை படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பகவான் நினைத்தால் எந்த வடிவமும் எடுப்பார். ஆயினும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே மூல காரணர் ஆவார். அவரது வடிவம் உன்னதமானது. ஆதலினால் காரணக்கடலில் மகாவிஷ்ணுவின் வடிவத்தில் பள்ளி கொண்டவரை போல் அவர் எப்பொழுதும் முழுமுதற் கடவுளே ஆவார். எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் அவரது ரோம கால்களிலிருந்து தோன்றும். அவரது உன்னத உடல் வேதங்களின் வடிவமானது. அவரே அனைத்து வேள்விகளுக்கும் நாயகன். அவரே ஒரு காலம் ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாத முழுமுதற் கடவுள். பூமியை தூக்குவதற்காக பன்றியின் வடிவம் எடுத்ததினாலேயே அவரை பரமபுருஷ பகவானை தவிர வேறு யாராகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இதுவே மாமுனிவர்கள், பிரம்மதேவர் மற்றும் வானுலகில் உள்ள அனைவருக்கும் தெளிந்த முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரார்த்தனைகள்னு வந்தாலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பகவான் தான் மூல முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. சோ அதனால நமக்குத்தான் அது புரியலையே தவிர சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒவ்வொரு லீலைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம பகவான் அந்த வடிவத்தை எடுக்கிறது கிடையாது. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அடுத்து நம்ம போக போக படிக்கும்போது ஒவ்வொரு லீலையினுடைய அந்த அந்த என்ன சொல்லலாம், அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். பகவானுடைய செயல்கள் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. மாதிரி பகவானுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள் இதெல்லாம் திவ்யமானவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம இந்த பிறவியை விட்டு இன்னொரு பிறவி நமக்கு கிடையாது. இந்த உடலை விட்டா நமக்கு இன்னொரு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது. ரூபம் தவைதன் நனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவயத் அத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்ய த்வசி பர்ஹிரோமஸ்வ ஆஜ்யம் ருஷி தௌ அங்கிரிஷு சாதுர்ஹோத்ரம். ஓ பகவானே, வேள்விகளை செய்வதன் மூலம் உமது வடிவம் வழிபடப்படுகிறது. ஆயினும் துராத்மாக்களினால் அதனை காண முடியாது. அனைத்து வேத மந்திரங்களும் காயத்ரி மந்திரம் போன்றவையும் உமது தோலின் தொடர்பிலானவையே. உமது உடலில் உள்ள ரோமங்கள் தர்பை புற்களாகும். உமது விழிகளோ தூய வெண்ணையினை போலிருக்கும். உமது 4 பாதங்களும் 4 வகையான பயன் தரும் செயல்களாகும். சோ பகவான் வராகருடைய அந்த தேகம் அப்படிங்கிறது எப்படி வேதங்களுடைய ஒவ்வொரு வடிவமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காயத்ரி மந்திரம் போன்ற எல்லா மந்திரங்களும் பகவானுடைய தோல்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி. சோ யாகத்துக்கு முக்கியமா தர்பை புல் தேவை இல்லையா. பகவான் வராகருடைய உடலில் உள்ள ரோமங்கள் தான் என்னது, தர்பை புற்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அவருடைய கண்கள், அவருடைய விழிகள் வெண்ணைக்கு அதுதான் ஆதாரம் அப்படின்னும். 4 பாதங்கள் 4 வகையான பலன் தரும் செயல்கள். 4 வகையான பலன் தரும் செயல்கள் என்னென்ன? கர்ம அர்த்த காம மோக்ஷ. வெரி குட். தர்ம அர்த்த காம மோக்ஷ. சோ இது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழிமுறை. தர்ம அர்த்த காம மோக்ஷ வழிமுறை வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். புராத்மாக்களின் பிரிவு ஒன்று இருக்கிறது. அதனை பகவத்கீதை வேதவாதி, அதாவது வேதங்களை கடுமையாக பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்வோர் என்று கூறுகிறது. இவர்கள் பகவான் அவதரிக்கிறார் என்றால் நம்புவதில்லை.
அவ்வாறு இருக்க வணங்கத்தக்க வராக அவதாரத்தை பற்றி என்ன சொல்வது? இவர்கள் பகவானின் பல்வேறு வடிவங்களை அல்லது அவதாரங்களை மனித உரு கொடுத்து வழிபடுகின்றனர் என்று கூறுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்தின்படி இவர்கள் எல்லாம் துராத்மாக்கள் ஆவார். பகவத்கீதையோ 7.15 இவர்கள் துராத்மாக்கள் மட்டுமல்லர், மூடர்கள், மனிதர்கள், கடையர்கள் என்றும் குறிப்பிடுகிறது. மேலும் இவர்களது கடவுள் நம்பிக்கையற்ற மனப்பாங்கினால் இவர்களது அறிவு மாயையினால் திருடப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. கண்டனத்திற்குரிய இம்மனிதர்களின் கண்களுக்கு பகவானின் பூதாகாரமான வராக வடிவம் புலனாகாது. பகவானின் நித்திய வடிவங்களை இழிவாக கருதும் வேதங்களை பின்பற்றுவோர் பாகவதத்திலிருந்து அவதாரங்கள் எல்லாம் வேத வடிவங்கள் என்று அறிந்து கொள்ளலாம். பகவான் வராகரின் தோல், உரோமக்கால்கள், விழிகள் எல்லாம் வேதங்களின் பல்வேறு பாகங்கள் என்று இங்கே விளக்கப்படுகிறது. ஆகையினால் அவரே வேத மந்திரங்களின் சொரூபமாக, அதிலும் குறிப்பாக காயத்ரி மந்திரத்தின் வடிவமாக விளங்குகின்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதையிலிருந்து நிறைய ஸ்லோகங்களை பிரபுபாதர் இந்த பொருளுரையில கொடுத்திருக்கார். ஸோ நிறைய பேர் நமாம் துஷ்குருதினோ மூடாக பிரபத்தியந்தே நிராதமாக மாயையா அபகிருத ஞானா ஆசுரம் பாவமாஷிதாக. அதுல ஒரு குறிப்பிட்ட வகையினர் பார்த்தோம் அப்படின்னா மாயையா அபகிருத ஞானம். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வேதங்கள்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனா யார் மேல நம்பிக்கை கிடையாது, பகவான் மேல நம்பிக்கை கிடையாது, அவர் உருவத்து மேல நம்பிக்கை கிடையாது. சோ அவர்களுடைய அறிவு மாயையால கவரப்பட்டிருக்கு, வேதவாதரதர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ வேதங்களை படிச்சும் பகவான் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம பகவத்கீதையில தெரிஞ்சுக்கிறோம், வேதேஷ்ட சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ வேதங்களை எல்லாம் கொடுத்தது நான் தான், அது வியாசருடைய வடிவத்துல வேதங்களை தொகுத்ததும் நான் தான், வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நான் தான், வேதவித் வேதங்களை அறிந்தவனும் நான் தான், வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு வேதம் படிச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. சோ குந்தி மகாராணுடைய பிரார்த்தனையை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க, கிருஷ்ணா நீங்க அவதரிச்சதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணம் சொல்றாங்க. பூமியுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக அவதரிக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் வசுதேவர் தேவகியை காப்பாத்துறதுக்காகவும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவங்க ஒவ்வொரு காரணம் ரொம்ப அழகா அந்த சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸ்ரக்துண்ட ஆசீஸ்வர ஈஷன் நாசயோர் இடோதரே சமசாக கர்ணரந்திரே பிராசித்ரம் ஆஸ்யே கிரசனே கிரகாஸ்துதே யச்சர்வணம் தே பகவன் அக்னிஹோத்திரம். ஓ பகவானே, உமது நாக்கு வேள்வியின் ஹோம பாத்திரமாகும், உமது நாசி துளைகளோ வேள்வியின் மற்றொரு பாத்திரமாகும், உமது வயிறோ வேள்வியின் உண்ணும் பாத்திரமாகும், வேள்வியின் மற்றொரு பாத்திரமே உமது செவித்துளைகளாகும், உமது வாயுனுள் பிரம்மதேவரின் வேள்வி பாத்திரம் இருக்கிறது, உமது தொண்டை குழலோ சோமம் என்று அறியப்படும் வேள்வி பாத்திரமாகும், மேலும் எதையெல்லாம் நீர் மெல்லுகிறீரோ அது அக்னிஹோத்திரமாகும். சோ பகவான் வராகருடைய அந்த அற்புதமான தேகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேதங்களுக்காக உண்டானது. வேதங்களுடைய எல்லாமே இதுலதான் இருக்கு அப்படிங்கறத நாம இங்க பாக்குறோம். உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரபுபாதைக்கு வேதவாதிகள் வேதங்களையும் அவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேள்விகளையும் தவிர வேறொன்றும் இல்லை என்கின்றனர். அவர்கள் இப்பொழுது தங்கள் கூட்டத்திற்கு தினசரி வேள்வியினை சம்பிரதாயமாக செய்ய வேண்டும் என்று புதிய விதி ஒன்றை செய்திருக்கின்றனர். அவர்கள் தீ வளர்த்து தங்கள் மனம் போன போக்கில் எதையெல்லாமோ நிவேதனமாக படைக்கின்றனர். ஆனால் அவர்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேள்வி செய்வதற்கான ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக பின்பற்றுவது இல்லை. விதிகளின் கீழ் பல்வேறு வகையான வேள்வி பாத்திரங்கள் ஸ்ரக், ஸ்ருவா, பர்ஹிஷ், சாதுர், கோத்ர, இடா, சமச, பிராஷித்ர, கிரக மற்றும் அக்னிஹோத்ர போன்றவை தேவைப்படுகின்றன என்று புரிகின்றது. கடுமையான இவ்விதிகளை பின்பற்றாது ஒருவதனால் வேள்வியின் பயன்களை அடைய முடியாது. இக்காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் வேள்விகள் செய்வது என்பது நடைமுறை சாத்தியமாகாது. ஆகையினால் கலியுகத்தில் இவ்வேள்விகளை செய்வதற்கு கடுமையான கண்டனம் இருக்கிறது. மேலும் ஒருவன் சங்கீர்த்தன யக்னத்தை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழுமுதற் கடவுளின் பிறப்பே யக்னேஸ்வரர் ஆவார். ஆகையினால் பகவானின் அவதாரத்திற்கு மரியாதை அளிக்காது ஒருவனால் வேள்வியை நிறைவாக செய்ய முடியாது. அதாவது பகவானை சரணடைந்து பகவானுக்குரிய
பக்தி தொண்டு செய்வதே உண்மையான வேள்வியாகும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பகவான் அவதாரத்தின் உடலின் பல்வேறு பாகங்களோடு தொடர்புடைய வேள்வியின் பல்வேறு பாத்திரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்த ஒருவன் சங்கீர்த்தன யக்னம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றது. வேள்விகளை செய்வதின் பயனை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் இதனை கடுமையாக பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த காலத்துல யாகங்கள் செய்யறதெல்லாம் என்னது, சும்மாதான். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இரும்பு இதுலயே என்ன பண்ணக்கூடாது, யாகங்கள் செய்யக்கூடாது. இப்பெல்லாம் கல்யாணத்துல எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, சும்மா அந்த ஒரு இரும்பு இதுதான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல வந்து யாகமே செய்யக்கூடாது. ஸோ ஒண்ணு மண், அதுக்கப்புறம் நல்லா சாணம் வச்சு மொழுகி, செங்கல்லாம் வச்சு மொழுகி, சாணம் மொழுகி, அதுலதான் வந்து வேள்விகளை செய்யணும். நீங்க இப்ப நான் இன்னைக்கு ஒரு இதை ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேரு. ஸோ அந்த ராமருக்கு உண்டான அந்த யாகம், மிகப்பெரிய யாகம் நடந்தது இல்லையா, சர்வதோபத்திர மண்டலம், அந்த கோலம் நாங்க போட்டோம். அங்க அந்த பக்கத்துல தான் இந்த வேள்வி செய்யறதுக்கான அந்த யாக குண்டம் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த யாக குண்டம் பாத்தீங்கன்னா இரும்பெல்லாம் கிடையாது, அது வந்து கல்லெல்லாம் அடுக்கி அது மேல சாணம் எல்லாம் ஒழுகி, அடியில வந்து நல்ல அந்த என்ன சொல்றது, பசுஞ்சாணம், அதை வந்து கொஞ்சம் மண்ணோட கலந்து அதை அடியில போட்டு, அதுக்கு மேல ஃபுல்லா ஒரு 2-3 கிலோ அரிசி மாவு போட்டு அதை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி அதுலதான் என்ன பண்றாங்க, ஹோமம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு வந்து சாதாரணமா நம்ம எல்லாம் பண்றதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. அது அந்த இது கொண்டு வா, அந்த ஹோமம் பண்றதுக்கான ஹோம குண்டம் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அது 4 கால் வச்சு சின்னதா இரும்புல அதாவது ரெடிமேடா பண்ணி வச்சிருக்காங்க. அதை கொண்டு வர்றாங்க, அதுல எல்லாத்தையும் போடுறாங்க, மந்திரம் சொல்லி ஹோமம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த ஹோமத்துல நெய் விடுறதுக்கான அந்த கரண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு, ஒவ்வொரு உபயோகம் இருக்கு. எந்த கரண்டியில நெய் எப்ப விடணும், என்ன பண்ணணும், இது பெரிய ப்ரொசீஜர். ஒரு யாகம் செய்யறதுங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. சோ கலியுகத்துல இது சாத்தியமே கிடையாதுன்னு பிரபுபாத் சொல்ற. இந்த சாஸ்திரங்கள்ல சொன்ன மாதிரியான வழிமுறைகளோட வேள்வி செய்யறதுக்கு சாத்தியமே கிடையாது. முதல்ல இந்த யாகம் செய்யறவங்க விரதம் இருக்கணும். யார் வந்து இந்த ஹோமத்தை செய்யறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், விரதம் இருக்கணும். ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிடணும். இதெல்லாம் நடக்குமா? காலம்பரை பொண்ணு மாப்பிள்ளைக்கு முதல்ல என்ன பண்றோம், பியூட்டி பார்லர் வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, முதல்ல சாப்பிட்டு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு நாம சாப்பாடு காலம்பரை என்ன டிஃபனோ அதை கொடுத்துடுறோம் இல்லையா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க சாப்பிடவே கூடாது, 2 பேரும் விரதம் இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு யாராலையும் ஃபாலோ பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் பக்தர்கள் என்ன பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஹோமமா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் கணவனாவது என்ன பண்ணணும், விரதம் இருக்கணும். மனைவியால வந்து கர்ப்பிணி பெண் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா கணவனாவது கண்டிப்பா வந்து விரதம் இருந்தே ஆகணும். ஹோமத்துல உட்கார்றாங்க, யாகத்துல உட்கார்றாங்க அப்படின்னா விரதம் இருந்துதான் ஆகணும். ஸோ நான் அன்னைக்கு பிரபு கிட்ட கூட கேட்டேன், எப்படி பிரபு நீங்க வந்து டெய்லி டில் நூன் ஃபாஸ்டிங்கா பிரபு அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஹோமம் செய்யறவங்க கண்டிப்பா அந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்க போய் என்ன பண்ணணும், சாப்பிடணும். பட் அதெல்லாம் இன்னைக்கு யார் கடைபிடிக்கிறாங்க? எந்த ஹோமம் செய்யறவங்க அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க? சோ அதனால கலியுகத்துக்கான ஒரே யாகம் என்ன, சங்கீர்த்தன யாகம். சங்கீர்த்தன யாகம் மட்டும்தான் எளிமையா கலியுக மக்களால செய்யப்பட கூடியது. அதனால அவங்க அந்த நாள்ல என்ன யாகம் செய்து பலனை அடைந்தாங்களோ அந்த பலனை கண்டிப்பா இந்த சங்கீர்த்தன யாகம் மூலமா அடையலாம். சோ பிரபுபாத் சொல்றார், இந்த யாகம் செய்ததுக்கான பலனை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் இதனை கடுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நாம சங்கீர்த்தனத்தை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறத சொல்றார். சோ ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்தர பார்ஷதம் யஜ்ஞைஹி சங்கீர்த்தன பிராயே யஜந்திஹி சுமேதசஹ அப்படின்னு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணவர்ணம் அப்படின்னா கிருஷ்ணருடைய நிறத்துல யார் வரல, சைத்தன்ய மகாபிரபு வரல. ஆவர்ணம் கிருஷ்ணாவர்ணம், கிருஷ்ணருடைய நிறத்துல வரல, வேற நிறத்துல வந்தார், பொன்னிறமா வந்தார். ஸ்ரீமதி ராதாரானுடைய நிறத்துல வந்தார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், சோ வேற நிறத்துல வந்தார். ஷாங்க உபாங்காஸ்தர பார்ஷதம், அவர்களுடைய பார்ஷதர்கள், அவருடைய உதவியாளர்கள் பார்ஷதர்கள். அங்க உபாங்க 2 வார்த்தை இருக்கு. ஷாங்க உபாங்காஸ்தர் பார்ஷதம்,
அங்க அப்படின்னா அவருடைய சொந்த விரிவங்கங்கள், அவருடைய விரிவங்கத்தினுடைய விரிவங்கங்கள், இந்த மாதிரி பஞ்சதத்துவத்தோட அவர் வந்தார். அது மட்டும் இல்லாம இன்னும் ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க. சைத்திர மகாபிரபுடைய பக்தர்கள் எல்லாரோடையும் அவதரிச்சார். என்ன பண்றார்? யஜ்ஞேஹி சங்கீர்த்தன பிராயே, என்ன யாகம் செய்தார்? நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற யாகத்தினுடைய வழிமுறையை துவக்கி வைத்தார். இதுல யாரு கலந்துக்கிறாங்க? அவங்க சுமேதசக. மேத அப்படின்னா ரொம்ப பெரிய அறிவாளி, சுமேதனா மிக பெரும் அறிவாளிகள் தான் இந்த நாம சங்கீர்த்தன இந்த இயக்கத்துல கலந்துக்கிறாங்க. அப்போ நாம இந்த கலியுகத்துல மற்ற வழிமுறைகள் எதுவுமே சரி கிடையாது. கோவில் வழிபாடோ தியானமோ யாகமோ எதுவும் செய்ய முடியாது. செய்ய வேண்டிய ஒரே வழிமுறை என்ன? நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற வழிமுறை தான். சோ அதை கண்டிப்பா எல்லாருமே என்ன செய்யணும்? கடைபிடிச்சே ஆகணும். தீக்ஷானு ஜன்மோ பசதக சிரோதரம் त्वं प्रायणीयो दयनीयदं श्रः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रोतः சத்யாவசத்தியம் சிதையோ அசவோஹிதே. மேலும் ஓ பகவானே, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரும் உமது தோற்றமாது பல்வேறு தீட்சைகளின் விருப்பத்திற்கானதே ஆகும். உமது கழுத்தோ 3 விருப்பங்களின் இடமாக உள்ளது. உமது தந்தங்களோ தீட்சையின் பயனாகவும் அனைத்து ஆசைகளின் முடிவாகவும் இருக்கின்றன. உமது நாவோ தீட்சைகளின் முன்னைய விளைவுகளாகும். உமது சிரமோ வேள்வியில்லாத நெருப்பாகவும் வழிபாட்டு நெருப்பாகவும் விளங்குகிறது. உமது உயிர் சக்திகளோ அனைத்து ஆசைகளின் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றன. சோ எல்லா விதமான இதுவுமே பகவானுடைய அந்த வராகருடைய ரூபமானது முழுக்க முழுக்க வேத ஸ்வரூபம். வேதங்கள் படிச்சு வேதங்களை உண்மையா புரிஞ்சுக்கிறவங்க என்னென்ன நன்மைகள் அடைகிறாங்களோ அத்தனை நன்மையும் வராகரை வழிபடுறதுனால ஒருத்தர் அடைய முடியும். அவருடைய உருவத்தை சாதாரணமான ஒரு பன்றியினுடைய உருவம் மாதிரி நினைக்கிறவங்க முட்டாள் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம இந்த பொருளுரையில படிச்சோம். சோ அதனால ஒவ்வொரு வராகதேவருடைய அங்கங்களுடைய ஒவ்வொரு இதுவுமே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ வராகதேவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரோமக்கால்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோமக்கால்களுக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடல்களும் அதுல ஒரு சும்மா ஒரு துளி மாதிரி ஆயிடுமா. அவ்வளவு பெரிய தோற்றம் அவருடைய ரூபமானது, அவ்வளவு பிரம்மாண்டமான ரூபம். அவருடைய ஒரு ரோமக்கால்லையே இந்த உலகத்துல இருக்கிற 7 கடல்கள்னு சொல்றோம். அதெல்லாம் அது கூட அதுல ஃபில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய உடல் ரொம்ப பெரிய உடல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இருக்கிற அந்த பகவான இந்த முனிவர்கள் எல்லாம் வழிபடுறாங்க. சோமஸ்துரேதக சவனானி அவஸ்திதக சமஸ்தா விபேதாஸ்தவ தேவதா தவஹ சத்ராணி சர்வாணி ஷரீர சந்திஸ் त्वं सर्व यज्ञ क्रतुर इष्टिबन्धनः. பகவானே, உமது சுக்லம் சோம யஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. உமது வளர்ச்சி அதிகாலையில் செய்யப்படும் சமய சடங்குகளாகும். உமது தோலும் தொடு உணர்ச்சிகளும் அக்னிசோஷ்டம் வேள்வியின் 7 பொருட்களாகும். உமது உடல் இணைப்புகள் எல்லாம் 12 நாட்களில் செய்யப்படும் பல்வேறு வேள்விகளின் அடையாளங்களாகும். ஆகையினால் நீரே சோம அசோம போன்ற அனைத்து வேள்விகளுக்கும் உட்பொருளாக விளங்குகிறீர். மேலும் நீர் வேள்விகளினால் மட்டுமே கட்டப்படக்கூடியவரும் ஆவீர். சோ இதெல்லாம் யாகங்களுடைய பல்வேறு பெயர்கள், பல்வேறு காலகட்டங்கள்ல செய்ய வேண்டிய யாகங்கள். பொதுவா மனித வாழ்க்கையே யாகத்துக்காகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கலியுகத்துல எல்லாம் போச்சு, ஒண்ணுமே நமக்கு தெரியறது கிடையாது. சோ அதனால நாம ஒழுங்கா நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற யாகத்தை செய்யலாம். அது ரொம்ப சுலபமானது இல்லையா? இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குல்ல. இந்த வேள்வியில இந்த யாகத்துல செய்யும் போது ஏதாவது ஒரு வார்த்தை முன்ன பின்ன சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு மாத்திரை இழுத்து உச்சாடனம், ஒரு மாத்திரை அதிகமா உச்சரிச்சாலோ குறைஞ்சி உச்சரிச்சாலோ அதனுடைய பலன் பயங்கரமா இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். 4th கேண்டோன்னு நினைக்கிறேன், 4th கேண்டோல தான். ஸோ துவஷ்டா இவங்கெல்லாம் வருவாங்க. அவர் ஒரு வார்த்தை ஒரு மாத்திரை கொஞ்சம் ஆ அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொன்னதுனால அசுரன் வந்துருவார். சோ அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆனா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எப்படி உச்சரிச்சாலும் சரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நமக்கு உச்சரிப்பு இந்த மாதிரி இருக்கு. ஆனா வெளிநாட்டுல சில பேருக்கு அந்த மாதிரி உச்சரிக்க முடியாது. சோ அவங்க நாக்கு பிறழாது. அவங்க ஹரே கிருஷ்ண அப்படின்னு சொல்லுவாங்க.
கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா அழுத்தம் கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி உச்சரிச்சாலும் பகவான் அதை ஏத்துக்கிறார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு தோஷமே கிடையாது. அதுக்காக தப்பு தப்பா சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. வரல அப்படின்னா, இந்த உச்சாடனம் சரியா வரலனாலும் தவறு கிடையாது. ஆனா நம்ம ஜாகிரதையா உச்சரிக்கணும். எல்லா வார்த்தைகளையும் 16 வார்த்தைகளையும் உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஃபாஸ்டா சொல்லும் போது நம்ம 16 வார்த்தைகளையும் சொல்லணும். அதனால்தான் கரெக்டா சாண்டிங் பண்ணணும், அதை கேட்கணும் அப்படின்னு பிரபுபா சொல்றார். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வேத சடங்குகளை பின்பற்றுபவர்களினால் 7 வகையான வழக்கமான வேள்விகள் செய்யப்படுகின்றன. அவை அக்னிஸ்டோமம், அத்தியக்னிஸ்டோமம், யுக்தம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், ஆப்தோர்யாமம் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வேள்விகளை தொடர்ந்து செய்பவர் பகவானுடன் இருப்பர் என்பது கருத்தாகும். ஆயினும் ஒருவர் பக்தி தொண்டு செய்வதன் மூலம் பகவானுடன் தொடர்பு கொள்கிறார் என்றால் அவர் எல்லா வகையான வேள்விகளையும் செய்தவர் என்று புரிந்து கொள்ளப்படும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவ்யாய சர்வ கிருதவே கிரியாத்மனே வைராக்ய பக்தியாத் மஜாயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. ஓ பகவானே, நீரே முழுமுதற் கடவுள். பிரபஞ்ச பிரார்த்தனைகளினாலும் வேத மந்திரங்களாலினும் வேள்வி பொருட்களினாலும் வணங்கப்படுகிறேன். உமக்கு எனது வந்தனங்கள். கண்ணுக்கு புலனாகின்ற மற்றும் புலனாகாத அனைத்து பௌதிக மாசுக்களிலிருந்து விடுதலை பெற்ற தூய மனதினாலேயே உம்மை உணர முடியும். பக்தி தொண்டின் ஞானத்தின் பரம ஆன்மீக குருவாக விளங்கும் உமக்கு எமது வந்தனைகள் உரியதாகுக. அற்புதமான பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. யார் படிக்கணும் இப்போ? ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். சொர்ணூரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானுக்குரிய பக்தி அல்லது பக்தி தொண்டிற்கான தகுதி என்னவென்றால், பக்தன் அனைத்து வகையான பௌதிக மாசுக்கள் மற்றும் விருப்பங்களில் இருந்து விடுதலை பெற்றவனாக இருத்தல் வேண்டும் என்பதே. இச்சுதந்திரம் வைராகியம் அல்லது பௌதிக விருப்பங்களை துரத்தல் என்பதாகும். ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்ப பகவானின் பக்தி தொழில் ஈடுபடுகிறவன் தானாகவே பௌதிக ஆசைகளினால் இருந்து விடுபடுகிறான். மனிதன் இத்தூய நிலையிலேயே ஒருவனால் முழுமுதற் கடவுளை உணர முடியும். அனைவரின் மனங்களிலும் வீச்சிருக்கும் முழுமுதற் கடவுள் பக்தனுக்கு தூய பக்தி தொண்டிற்கானவற்றை பற்றி அறிவுறுத்துகிறார். அதனால் அவன் இறுதியில் பகவானின் தொடர்பை எய்துகிறான். இதனை பகவத்கீதை 10.10 பின்வருமாறு உறுதி செய்கிறது. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம்யேன மாம் உபயாந்தி தே. பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் தொடர்ந்து அன்புடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபடுகிறான் என்றால் பகவான் அவனுக்கு தன்னையே இறுதியில் அடைவதற்கான புத்தியை அளிக்கிறார். மனதினை ஒருவன் வெல்ல வேண்டியதாய் இருக்கிறது. இதற்காக ஒருவன் வேத சடங்குகளையும் பல்வேறு வகையான வேள்விகளையும் செய்யலாம். இவற்றை செய்வதனால் அவன் இறுதியில் அடைவது பக்தி அல்லது பகவானுக்குரிய பக்தி தொண்டையாகும். பக்தியின்றி ஒருவனால் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது. முழுமுதற் கடவுள் அல்லது விஷ்ணுவின் எண்ணிலடங்கா விரிவுகள் இவர்களை வேத சடங்குகளினாலும் வேள்விகளினாலும் துதிக்கப்படும் உட்பொருள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான நாம பகவானுடைய கருணையினாலதான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற எதுனாலையும் நம்மளால மன கற்பனையினாலேயோ நாமளா படிச்சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால்தான் பக்தர்கள்டேந்து பகவானை பத்தி நம்ம கேட்கணும். பக்தி தொண்டுல ஈடுபடாம பகவானுக்கு ஏதாவது அன்பு தொண்டு செய்யாம பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஜென்ம ஜென்மமா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அதனால்தான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மா பிரபத்தியத்தே. ஒரு ஞானிக்கு பல கோடி பிறவிகள் ஆகும் அப்படின்னு சொல்றார். அவனால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பக்தனுடைய கருணை இருந்தது அப்படின்னா பகவான் அவங்க நமக்கு உடனே புரிய வைக்கிறாங்க. சோ நம்ம எந்த தவம் செய்யல, எந்த பெரிய யோகம் செய்யல, நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆனா சில பிரபுபாதருடைய கருணையினால நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அப்படி நம்ம பகவானுக்கு உண்மையான சேவை செய்யும் போது நமக்குள்ள பகவான் இருந்து அந்த புத்தியை நமக்கு கொடுக்கிறார். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் என்னது அடுத்த வரி என்ன? அடுத்த வார்த்தை பிரீத்தி பூர்வகம். எப்படி சேவை செய்யணும்? அன்போட சேவை செய்யணும். அன்போட சேவை செய்யணும்.
எப்படி நம்ம குழந்தைக்கோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ நம்ம எப்படி அன்போட சேவை செய்யறோமோ அதை விட 100 மடங்கு அன்பை யார் மேல செலுத்தணும்? பகவான் மேல செலுத்தணும். எல்லா அன்புக்கும் பாத்திரமானவர் அவர் மட்டும்தான். நம்ம அன்பு செலுத்தக்கூடிய ஒரே நபர் அவர் மட்டும்தான். அவர் மேல அன்பு செலுத்த உடனே நமக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்ப மத்தவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வந்து அன்பா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி உடனே நமக்கு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? பகவான் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லார் மேலேயும் நம்ம வந்து அன்பா இருப்போம். நம்ம விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்டுருவோம். இவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்காது, இது வேணும் அது வேண்டாம் அப்படிங்கிற விருப்பு வெறுப்புல இருந்தே நம்ம வந்து விடுபட்டுருவோம். ஏன் பகவான் மேல அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அவரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு, யாரோ ஒரு பெண்ணை பத்தி ஒரு ஆணுக்கு ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா உடனே ஆராய்ச்சி பண்ணி அந்த பொண்ணு எங்க போகும், எங்க வரும், அதோட போன் நம்பர் என்ன, அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்ச நேரத்துல அதை கண்டுபிடிச்சு அவளுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி விதத்துல நடந்து எப்படியாவது அந்த பெண்ணுடைய கவனத்தை கவரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்களா இல்லையா? ஆண் பெண்களுக்கு இடையில இதானே இன்னைக்கு வேலை இல்லையா? காலங்காலமா இதான் வேலை. அப்படி அப்போ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? அவர் எல்லாருடைய இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்கார். அவருக்கு யாரும் விருப்பு வெறுப்பு கிடையாது. அதே மாதிரி நாமளும் விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். அதே சமயத்துல யார்கிட்ட எப்படி பழகணுமோ அந்த விதத்தையும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ பகவான் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னா மொத்த உலகத்தையும் நம்மளால வந்து நேசிக்க முடியும். அதான் பிரபுபா செஞ்சார். ஆச்சாரியர்களுக்கு அந்த மாதிரியான குணம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பகவான் மேல பிரீத்தியோட இருக்காங்க. பிரீத்தி பூர்வகம், பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அப்படி பண்ணும்போது பகவான் என்ன செய்யறார்? புத்தி யோகத்தை கொடுக்கிறார். ததாமி, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். ததாமி புத்தி யோகம். என்ன புத்தி யோகத்தை கொடுக்கிறார்? எப்படி கோடி கோடியா சம்பாதிக்கிறது, எப்படி பென்ஸ் கார் வாங்குறது, எப்படி பெரிய மாளிகை கட்டுறது, அந்த புத்தி யோகத்தையா பகவான் கொடுக்கிறார்? அந்த புத்தியோகத்தை இல்ல. எந்த புத்தியோகத்தை கொடுக்கிறார்? அவர்கிட்ட வந்து சேர வேண்டிய வழிமுறைகளுக்கான புத்தியோகத்தை அவர் கொடுக்கிறார். ஏனமாம் உபயாந்தித்தே, என்கிட்ட வர்றதுக்கான உபாயம் வழி என்னவோ அந்த புத்தியை நான் உன்னை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். தம்ஷ்ராக்ர கோட்யா பகவம் ஸ்வயா திருதா விராஜதே பூதர பூஹு சபூதரா யதா வனன் நிக்ஸரதோ ததா திருதா மதன் கஜேந்திரஸ்ய சபத்ரபத்மினி. ஓ பூமியை தூக்கி நிறுத்தியவரே, மலைகளுடன் கூடிய இப்பூமியினை உமது தந்தங்களினால் நீ தூக்கிய காட்சியானது இலைகளுடன் கூடிய தாமரை மலரினை மதம் கொண்ட யானையானது தனது துதிக்கையினால் தூக்கி கொண்டு நீரிலிருந்து வெளிவருவதை போல் இருந்தது. சோ இந்த ஓமைகள் எல்லாமே ரொம்ப இயற்கையோடு இணைந்த ஓமைகளா தான் இருக்கும். பாகவதம் முழுக்க இதை நம்ம பார்க்கலாம். சூரியனுடைய உவமை, மேகங்களுடைய உவமை. இப்போ வந்து தாமரை மலரை பத்தி சொல்லப்படுது. அந்த தாமரை மலர் எப்படி இருக்கான்? இலைகளுடன் கூடிய அந்த தாமரை மலர் மாதிரி இருக்கான். இந்த தந்தத்துல அவர் வந்து அப்படி அந்த பூமியை தூக்கிட்டு வந்த காட்சி அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இங்க வந்து சொல்லப்படுது. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பூமியின் நற்காலம் இங்கே போற்றப்படுகிறது. ஏனெனில் பகவானால் அது நீரிலிருந்து வெளியே தூக்கி நிறுத்தப்பட்டது. அதன் அழகானது யானையின் தும்பிக்கையில் இருந்த தாமரை மலரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இலைகளுடன் கூடிய தாமரை மலர் எழில் மிக்கதாக இருக்கும். அதுபோல் மலைகளுடன் கூடிய பூமியானது பகவானின் தந்தங்களில் அத்தாமரை மலர் போன்றே காட்சியளித்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மதன் கஜேந்திரஸ்ய சபத்ர பத்மினி. பத்ர அப்படின்னா இலை, பத்மினி அப்படின்னா தாமரை மலர். த்ரயீமயம் ரூபம் இதம் ச சௌரகம் சௌகரம் பூமண்டலே நாத ததா திருதேன தே சகாஸ்தி ஷுங்கோட கனேன பூயசா குலாச்சலேந்திரஸ்ய யதைவ விப்ரமஹ. ஓ பகவானே, பெரிய மலைகளின் உச்சி சிகரங்கள் மேகங்களினால் அணி செய்யப்படும் பொழுது அழகு பெறுகின்றன. உமது உன்னத உடலும் எழில்மிக்கதாக விளங்குகிறது. ஏனெனில் உமது தந்தங்களினால் நீவின் பூமியை தூக்கி அவற்றின் ஒளியில் அதனை நிறுத்தி இருப்பதினாலேயே ஆகும். ஸோ அழகான வர்ணனைகளோட இங்க வந்து பகவானுடைய அந்த செயற்கரிய அந்த காரியத்தை வந்து இவங்க வந்து புகழ்ந்து சொல்றாங்க. பொருளுரை. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். விப்ரம என்னும் வார்த்தை மிகவும் குறிப்பிடத்தக்கது.
விப்ரம என்றால் மாயை என்றும் அழகு என்றும் பொருள் தரும். பெரிய மலையின் உச்சி சிகரத்தில் காணப்படும் மேகம் அம்மலையினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது போலவும் அதே சமயம் பார்ப்பதற்கு எழில் மிக்கதாகவும் தோன்றும். அதே போல் பகவானுக்கு தனது தந்தங்களின் நுனியில் பூமியினை நிறுத்த வேண்டும் என்னும் நியதி இல்லை. ஆயினும் அவர் இதனை செய்த பொழுது பூமியில் உள்ள தூய பக்தர்களினால் பகவான் எவ்வாறு எழில் மிகுந்து விளங்குகிறாரோ சரி அதுபோல் பூமியானது எழில் மிக்கதாய் விளங்கியது. பகவான் உன்னதமான வேத மந்திரங்களின் வடிவமாக திகழ்ந்த போதிலும் அவரது எழில் மிகவும் சிறந்து விளங்கியதற்கு காரணம் பூமியினை அவர் தந்தங்களினால் தூக்கி நிறுத்தியதினாலேயே ஆகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க மாயைங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள், அதாவது இந்த விப்ரம அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மாயை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, அழகு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல பல பல அர்த்தங்கள் இருக்கிறது சகஜம்தான். இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம் கிடையாது. சமஸ்தா பயைனாம் ஜகதாம் சதஸ்துசாம் லோகாய பத்னீம் அசிமாதரம் பிதா விதேமசாசி நமசா சகத்வயா யஸ்யாம் ஸ்வதேஜோ அக்னீம் விவாரணாவதாக. ஓ பகவானே, அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களுக்கும் உறைவிடமாக திகழும் இப்பூமியானது அன்னை என்றால் நீரே பரமதந்தையாக விளங்குகிறீர். அன்னை பூமியுடன் சேர்ந்த நாங்கள் எங்கள் மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு செலுத்துகிறோம். அரணிக்கட்டையில் ஒரு தேர்ந்த வேள்விக்காரன் நெருப்பினை இணைத்திருப்பது போல் நீர் அன்னை பூமியினிடத்தில் உமது சுய சக்தியினை இணைத்திருக்கிறீர். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த அரணிக்கட்டையுடைய உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப பண்ற மாதிரி டக்குன்னு என்னது ஒரு தீப்பெட்டி வச்சு சூடம் ஏத்தி அந்த யாகத்தில போட்டு அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க. வேத காலத்துல நெருப்பை உண்டாக்க மாட்டாங்க. சோ அந்த அரணிக்கட்டை இருக்கும். மந்திரங்களை சொல்லி அந்த அரணிக்கட்டையை என்ன பண்ணுவாங்க, தேய்க்கும் போது அதுல இருந்துதான் நெருப்பு உண்டாகும். இந்த அரணிக்கட்டையில இருந்தா நெருப்பு உண்டாகும். சோ நெருப்பு அப்படிங்கிறது அந்த அரணிக்கட்டைக்குள்ள இருக்கு. அதை மந்திரங்கள் சொல்லி அதை தேய்க்கும் போது அந்த அரணிக்கட்டையில இருந்து நெருப்பு வெளியில வருது. சோ இங்க பூமி தாய் அப்படின்னா யார் தந்தை? பகவான் தான் தந்தை. சோ இந்த பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார். சோ நான் தான் விதையளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்றார். பூமியானது பிரகிருதி, தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ நாமெல்லாம் பகவானுடைய குழந்தைகள். இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய குழந்தைகள் தான். மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும் பகவான் வராகரம் இந்த பூமியை அதனுடைய இடத்துல நிறுத்தல. எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறதுக்கு தான் அந்த காரியத்தை அவர் செய்யறார். ஆனா முட்டாள் மனிதன் என்ன பண்றான், தான் உயிர் வாழ்வதற்காக மற்ற ஜீவராசிகளை அழிக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் கூட தயங்குறது கிடையாது. தனபாகியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. படிங்க. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. பூமியினை நிலைநிறுத்தி இருக்கும் புவியீர்ப்பு சக்தியானது இங்கே பகவானின் சக்தி என்று விளங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்ச்சி பெற்ற வேள்வி செய்யும் அந்தணன் அரணி கட்டையினுள் வேத மந்திரங்களின் மூலம் நெருப்பை வைத்திருப்பதை போன்று பகவான் தனது சக்தியினை பூமியினுள் வைத்திருக்கிறார். இந்த ஏற்பாட்டினாலேயே பூமி அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களுக்கும் வசிப்பிடமாக ஆகிறது. தாயின் கர்ப்பப்பையில் தந்தை எவ்வாறு குழந்தைக்கான விதையினை வைக்கின்றாரோ அதுபோல் உலகில் வாழும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அன்னை பூமியின் கர்ப்பப்பையில் வைக்கப்பட்டனர். பகவானை தந்தையாகவும் பூமியினை தாயாகவும் கொள்ளும் இக்கருத்தானது பகவத்கீதையில் 14.4 விளக்கப்பட்டிருக்கிறது. தாம் பிறப்பெடுக்கும் அன்னை பூமியினிடத்திலே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பக்தியுடையவராக இருக்கின்றனர். ஆயினும் அவர்கள் தங்கள் தந்தை யார் என்பதை அறிந்திலர். பிள்ளைகளை பெறுவதில் அன்னை சுதந்திரமானவள் என்று, அதுபோல் பரம தந்தையான முழுமுதற் கடவுளின் தொடர்பில் இல்லாமல் ஜட இயற்கையினால் உயிர்குலங்களை உண்டு பண்ண முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் அன்னையுடன் சேர்ந்த பரமபுருஷ பகவானான தந்தைக்கும் வணக்கம் செய்ய சொல்கிறது. ஏனென்றால் அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களை காப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் அனைத்து சக்திகளுடனும் அன்னை தாய்மை பேறு அடைய செய்பவர் தந்தை மட்டுமே ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ அருமையான விளக்கம். பூமி எப்படி தாய். ஆனா இன்னைக்கு பூமி தாய்க்கு கூட யாரும் அந்த மரியாதையெல்லாம் செய்யறது கிடையாது. பூமியை சுரண்டி எந்த அளவுக்கு பூமியினுடைய வளங்களை நம்மளுடைய புறம் திருப்திக்காக உபயோகிக்கலாம், அதுலதான் மனிதன் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான்.
ஸோ இதெல்லாம் வந்து உக்ர கர்மா அப்படின்னு பிரபா சொல்றார். பூமியை தோண்டி பெட்ரோல் எடுக்கிறது. ஸோ அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடியே பிரபா சொல்றார், இந்த பெட்ரோலுக்காகவே ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு சொல்றார். அது இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? எதை கண்டுபிடிச்சாங்களோ எதை கண்டுபிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து விஞ்ஞான முன்னேற்றம் அடைகிறோம்னு நினைச்சு பண்ணாங்களோ, அதே செயல் இன்னைக்கு எப்படி இருக்கு, பெரிய ஒரு சிக்கல்ல கொண்டு போய் நம்மள நிறுத்தி இருக்கு. இதுக்காகவே ஒரு பெரிய யுத்தம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. பிரபா முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த போர் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்காகவே சண்டை போடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா பக்தர்கள் பூமி தாய் அப்படின்னா பகவான் தான் தந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? என்ன ஸ்லோகம் அது? 14:4 பகவத்கீதையில 14.4. சர்வயோனேஷு கௌலிங்க மூர்தய சர்வசனந்தியாக தாசாம் பிரக்ம மகத்யோனீர் அகம் பீஜ பிரபிதா. சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தயா சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத்யோனீர் அகம் பீஜ பிரதாபிதா அப்படின்னு சொல்றார். அகம் அப்படின்னா நான், பீஜம் அப்படின்னா விதை, விதையளிக்கக்கூடிய பிதா தந்தை நான் தான். சர்வயோனிஷு கௌந்தேய அப்படிங்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, புழு பூச்சிலேருந்து ஈ எறும்புலேருந்து அசைகின்ற அசையாத எல்லா ஜீவராசிகளுக்கும் விதையளிக்கக்கூடிய தந்தையா பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். ஸோ குந்தி மகானுடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையில அவங்க சொல்றாங்க, ஜென்ம கர்மச்ச விஸ்வாத்மன் அஜஸ்யா கர்த்துராத்மனக திரியன் நிரீக்ஷுயா தக்ஷு தத் அத்தியந்த விடம்பனம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? நீங்க அவதாரத்துக்கான பல பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து நீர்வாழ் உயிரினங்கள்லயும் அவதரிக்கிறீங்க, மனிதர்களாகவும் அவதரிக்கிறீங்க, இந்த மாதிரி பல ஜீவராசிகளுக்கு இடையில நீங்க அவதரிக்கிறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி சொல்றாங்க. ஜென்ம கர்மச்ச விஸ்வாத்மன் அஜஸ் யா கர்த்துர் ஆத்மனக திரியன் நிரீக்ஷு யாதக்ஷு, 3 விதமான அவதாரங்களை நீங்க ஏற்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம வராகருடைய அவதாரத்தை பார்க்குறோம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், அப்புறம் வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம். இந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணற்றவை. ஒரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த அவதார நோக்கத்துக்காக பகவான் அவதரிக்கிறார். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு படிச்சதுல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்ல உங்க கருத்துக்கள்? முதல் வராகம் என்ன சொன்னீங்க மாதாஜி? 2 வராகம், ஒண்ணு வந்து இரண்யாட்சன், இன்னொன்னு வந்து முதல்ல வந்து ஒண்ணு ஹிரண்யாட்சனா? இல்ல, 2வது அந்த பூமியை ஒடிச்சு ஒரு பாதை. ஹிரண்யாட்சனம் வதம் பண்ண வர்றார். ஹிரண்யாட்சனை வதம் பண்றதுக்காக அவர் வந்து பூமியை தூக்கி போடுறார். அப்போ ஒரு வராக அவதாரம் எடுக்கிறார். முதல்ல வந்த வராகம் வந்து சுக்ல வராக. இந்த வராகம் வந்து சுக்ல வராக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பதம் 37 மாதாஜி, உமது கழுத்தோ 3 விருப்பங்களின் இடமாக உள்ளதுன்னு கொடுத்திருக்கல மாதாஜி. அது என்ன மாதாஜி 3 விருப்பங்களின் இடம்? மேபி சொர்க்கலோகத்தை அடைகிறது, அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் உங்களுக்கு கரெக்டா நாளைக்கு சொல்றேன். சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுக்கு மேலேயே அந்த மீனிங்ல இருக்கு மாதாஜி. 3 வகையான விருப்பங்கள்னா உறவு, செயல்கள், இறுதி லட்சியம்னு இருக்கு மாதாஜி. அதோடைய விளக்கம் உறவு, செயல்கள், இறுதி லட்சியம். மேபி அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க கரெக்டா வந்து பகவானை அடையறதுக்கான நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற உறவை தெரிஞ்சுக்கிறது, அந்த உறவை எப்படி நாம செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை, இறுதி லட்சியம் வந்து பகவானை அடையிறது. சோ அது கூட 3. தேங்க்யூ மாதாஜி. அகிலா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நான் அந்த இல்ல, நானும் அந்த क्वेश्चन கேட்கணும்னு நினைச்சேன் மாதாஜி. அப்புறம் அந்த மீனிங்ல பார்த்தா அது இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மாதாஜி. நானே பார்க்கறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. சுக்ல வராக அவதாரம் வந்து கார்மராய் சமுத்திரத்துல இருந்து எடுக்க பூமி அப்ப இருந்தான தோன்றுது.
பிரம்மா வந்து நேத்தே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா பிரபு? முதல்ல வந்து 3 பிரிவா பிரிச்சாரு இல்லையா? முதல்ல அவர் என்ன பண்ணாரு? 3 பிரிவா பிரிச்சார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார்? 14 பிரிவுகளை உண்டாக்குனார் இல்லையா? பிரபு இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. சோ பூமி அவர் படைச்சிட்டார். உறவு செயல்கள் இறுதி லட்சியம். எஸ், 3 வகையான விருப்பங்கள், உறவு செயல்கள் இறுதி லட்சியம். கரெக்ட் மாதாஜி. இந்த வேர்ட் டு வேர்ட்ல வந்து பிரபா கொடுத்திருக்கார். மொழிபெயர்ப்புல கொடுக்கல, வேர்ட் டு வேர்ட்ல கொடுத்திருக்கார். தேங்க்யூ மாதாஜி. சோ வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வராகி அம்மன் அப்புறம் வராக பகவான் வேற வேறங்களா மாதாஜி? வராகி அம்மன் தெரியல மாதாஜி, எனக்கு அது தெரியல. ஓகேங்க மாதாஜி. வராக தேவர் வந்து ஸ்ரீதேவி பூமி தேவியோட தான் இருப்பார். வராகி அம்மன் அப்படிங்கிறது என்ன அவதாரம், என்ன அது, அந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு தெரியல மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெண்மை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வராகருக்குள்ள இருந்த பெண்மை வந்து வாராகி அம்மா அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. அந்த அந்த இது வார் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. எந்த சாஸ்திரத்துல இருந்து நீங்க யார்கிட்ட இருந்து கேட்டு சொல்றீங்க? எல்லாருக்குள்ளேயும் பெண்மை இருக்கும், இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. சோ பகவான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அதாவது ஆத்தென்டிக்கா நீங்க வந்து எந்த பக்தர்ட்டையாவது கேட்டிருக்கணும், இல்ல எந்த வேத ஸ்லோகங்கள்ல இருந்து உங்களுக்கு கொட்டேஷன் பண்ண தெரியணும். அப்படி இருந்தால் மட்டுமே பேசணும். அப்படி இல்லாம நான் அங்க கேட்டிருக்கேன், இங்க இது மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் பெண்மை இருக்குதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பகவான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. சோ அவருடைய ஆனந்த சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி. அதனால கிருஷ்ணர் ஆண், ராதாராணி பெண் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இல்ல அதாவது முருகன் பிராமினி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க தேவர்களுடைய இதெல்லாம் வந்து அவங்களும் நம்மள மாதிரி ஜீவராசிகள் தான். தேவர்கள் எல்லாருமே நம்மள மாதிரி ஆத்மாக்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ அதனால நமக்குள்ள வந்து இப்போ பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஆத்மாக்கள் எல்லாருமே பெண்கள் தான், பிரகிருதி தான். ஒரு விதத்துல ஆத்மாக்கள் யாருமே புருஷர்கள் கிடையாது, எல்லாருமே பிரகிருதி தான். நீங்க வந்து இந்திரன் எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரன் எடுத்துக்கிட்டாலும் சரி, முருகன் எடுத்துக்கிட்டாலும் சரி, விநாயகர் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே பிரகிருதி தான். ஆண் உடல்ல இருக்காங்க, அவ்வளவுதான். உடல் ஆணா இருக்கு, ஆனா அனுபவிக்கிற சுபாவம் இருந்தா அதுக்கு பேர் வந்து புருஷ சுபாவம். பெண் உடல்ல இருக்கலாம், அனுபவிக்கிற அந்த எண்ணம் இருந்தா அது புருஷ சுபாவம்னு பேரு. சோ ஆனா எல்லாருமே நம்ம வந்து பிரகிருதிகள் தான். நம்ம பெண் உடல்ல இருக்கலாம், ஆனா அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? புருஷ சுபாவம் இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால இந்த விஷயம் வந்து ஆத்தென்டிக்கா இருந்தா அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாம நம்ம சும்மா எங்கேயோ கேட்டோம், ஏதோ இடத்துல படிச்சோம், அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கணும். சொல்றதுக்கு நமக்கு வந்து ஆன்மீக வட்டத்துல பேசும்போது ஆதாரம் இல்லாம நம்ம வந்து பேச முடியாது. ஆதாரத்தோட பேசணும். இல்ல ஒரு ஆச்சாரியார் சொல்லியிருக்கணும், பரம்பரையில ஒரு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கணும், அப்ப நாம அதை ஏத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नमाचार्य श्री हरिदास ठाकुर की जय. श्री प्रभुपाद की जय. गौ प्रेमानंदे. हरि हरि बोल. हरि हरि बोल. थैंक यू. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. नमस्कार माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. नंदी माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. थैंक यू. थैंक यू थैंक यू. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्ण. थैंक यू. इंड कुडुत्तुर्रेन. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल. हरे कृष्णा. हरे कृष्णा. माताजी.